ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராயிங் கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். ட்ராயிங் கிளாஸ் பார்த்தோம்னா 1 to 7 வரைக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஒரு லெவலில் எப்படி ட்ரா பண்ண முடியும், இப்போ பென்சில் ஷேடிங்கில் எப்படி பண்ணலாம், கலர் பென்சிலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ட்ராயிங் தான் மேக்ஸிமம் ட்ரா பண்ணி போட்டிருப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ட்ராயிங்லாம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே பேஸ் தான் இப்போது நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது இப்போ நம்ம கிளாஸ் 8ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறது, அதாவது வாட்டர் கலர், போஸ்டர் கலர் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா போஸ்டர் கலரு, வாட்டர் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ப்ரஷ்ஷை பற்றி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடல்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பெயிண்டிங்லாம் பண்ணுவோம். பட் ப்ரஷ்ஷை பிடிக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பராக பிடிக்கணும். அதுதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ரஷ்ஷஸில் நிறைய வெரைட்டியான ப்ரஷ்ஷஸ் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா ரவுண்டு ப்ரஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, மாப் ப்ரஷ்ஷு, தென்னு ஃபேன் ப்ரஷ் அப்படி சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான ப்ரஷ்ஷஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் ப்ரஷ்ஷஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ரவுண்டு ப்ரஷ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்காது. ரவுண்டு ப்ரஷ்ஷும் ஃப்ளாட் ப்ரஷ் தான் மேக்ஸிமம் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற ப்ரஷ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்காக யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும். இல்லைனா நம்ம பாட்டுக்கு ஒரு சைடை பண்ணிட்டு போயிட்டுருப்போம். ஸோ இப்படி பார்க்கும்போது ரவுண்டு ப்ரஷ் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ரவுண்டு ப்ரஷ். ஓகே, ரவுண்டு ப்ரஷ்ஷை பார்த்துக்கோங்க. இது ரவுண்டு ப்ரஷ்ஷாக இருக்கும். அதாவது இதோடைய அவுட்டர் டயா வந்து பார்த்தோம்னா ரவுண்டாக இருக்கும், அவ்வளோதான். இது ஃப்ளாட் ப்ரஷ். இது ஃப்ளாட்டாக இருக்கும், பார்க்கும்போது தெரியுதுல ஃப்ளாட்டாக. ஸோ இதுதான் ஃப்ளாட் ப்ரஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரஷஸ் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு மைன்யூட்டாக இருக்குது, பாயிண்ட் ப்ரஷ்னு சொல்லுவாங்க. இது திக்னஸாக அதிகமாகவும் இருக்குது. ஜஸ்ட்டு இதுவுமே பார்த்தோம்னா ரவுண்டு ப்ரஷ் தான். ஸோ இந்த ரவுண்டு ப்ரஷஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸை வெரைட்டியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா, இப்போது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கடைகள் எல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா இந்த ஹேண்டு வந்துட்டு பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. கலராக க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸில் கொடுப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு நீங்கள் இதை பார்த்துங்களா இந்த மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் ஒரு சில ப்ரஷ் இப்படி இருக்கும். ஆனாலுமே அதோடய திக்னஸ் பார்த்தோம்னா அந்த நரம்போட திக்னஸ்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா வடிவேல் முடி மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தொங்கினாக்கா எப்படி இருக்கும் அவனோட வடிவேல் முடி. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த முடியெல்லாம் ஓப்பன் ஆகி நிற்கும், அப்படி பானும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரஷஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் யூஸ் பண்ண முடியாது, மொத்தமும் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரஷ்ஷை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரஷ்ஷை எப்படி ஹோல்டு பண்ணுறது. சரி, இந்த ப்ரஷ்ஷை பார்த்தோம்னா எப்போவுமே இந்த இடத்துல தான் பிடிக்கணும். ஏன் அங்கே பிடிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரஷ்ஷை நம்ம இங்கே பிடிச்சி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அது இல்லாமல் ப்ரஷ்ஷஸ் எப்போவுமே இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் தான் யூஸ் பண்ணணும். இப்படிலாம் கொண்டு போயிட்டு மூவ் பண்ணக்கூடாது. அதாவது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது விசுவலில் காட்டினது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி பெயிண்ட் நம்ம எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரி, ப்ரஷ்ஷை இங்கே தான் ஹோல்ட் பண்ணணும். இங்கே இருக்குல்லையே இந்த கோல்டு கலர் இந்த பிளாட் மேலே வந்துட்டு நம்மளுக்கு பெயிண்ட்டு படக்கூடாது. சரியா? கையில் பெயிண்ட் படக்கூடாது. எப்பவுமே பெயிண்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கையில் பெயிண்ட் படக்கூடாது. தெரியாமல் வந்துச்சுன்னா கூட தயவு செய்து அதை ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சில்வர் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் மேலே நம்மளுக்கு பெயிண்ட்டு படக்கூடாது. அப்படி படாமல் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிந்தட்டிக் சொல்லுவாங்க, சிந்தட்டிக் ப்ரஷ்ஷு. இந்த சிந்தட்டிக் நரம்பில் வந்து பார்த்தோம்னா பெயிண்ட்டு நம்ம டிப் பண்ணும்போது இது சிந்தட்டிக் ப்ரஷ்ஷோட ஹைட்டு. சரியா? இந்த நரம்போட ஹைட்டு. ஸோ இதில் 75% தான் நம்ம பெயிண்ட்டு டிப் பண்ணி எடுக்கணும். இதில் 75% நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது, சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 75% நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது அந்த பெயிண்ட்டை கொண்டு போய் ஒரு பேப்பர்லேயே போர்ட்லேயே எதாச்சும் வச்சு நம்ம பெயிண்ட்டை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது ப்ரஷ்ஷை வந்துட்டு இப்படி மடியும் இல்லையா, இப்படி மடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அது 100%க்கு வந்துடும். ஃபுல் ப்ரஷ்ஷுக்கும் பெயிண்ட் வந்துடும். நம்ம ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ப்ரஷ் ஃபுல்லாக எடுக்கிறோன்னா இப்படி டிப் பண்ணும்போது அந்த பெயிண்ட் இன்னும் மேலே ஏறி நம்மளுக்கு இந்த மெட்டல் மேலே வந்துடும். ஸோ அப்போ வரும்போது மொத்தமாக கைக்கெல்லாம் பெயிண்ட் வந்துட்டு நம்ம பண்ணுற ஒர்க்கு மேலெல்லாம் அங்கங்கே டச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதில் கிளியராக எடுங்க. 75% தான் நம்ம பெயிண்ட் எடுக்கணும். இல்லை 50% எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா அழகாக டிப் பண்ணி பெயிண்ட்டு நிறைய பெயிண்ட்டாக எடுத்து அழகாக பெயிண்ட்டை அப்ளை பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். சரியா? ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவுல் ஒன்று இருக்கணும். அதில் வாட்டர் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான வாட்டரை யூஸ் பண்ண பழகுங்க. கொஞ்சம் அழுக்காச்சுன்னா கூட
கொஞ்சம் அதை எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு மேக்ஸிமம் 2 பவுல் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் தென் அதை பெயிண்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மட்டும் நல்லா அழகாக எடுத்துக்கோங்க. ஸோ 2 வாட்டர் வச்சா பெஸ்ட்டு. இல்லை நம்மளுக்கு ஒரு பவுல் தான் இருக்குன்னா அந்த ஒரு பவுலில் இருக்கிற வாட்டரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, பவுலில் தண்ணி இருக்கணும், பக்கத்தில் ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருக்கணும். ஓகே, காட்டன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ கிளாத்தில் எப்போவுமே அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பவுலில் ப்ரஷ்ஷை அழகாக உள்ளே வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். இல்லை அப்படியே வச்சுட்டேங்க, இல்லை எடுத்து கடகடன்னு பாதியில் மட்டும் அலசி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ப்ரஷ்ஷை மறுபடியும் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உள்ள பெயிண்ட் இருக்கும், நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா ப்ரஷ்ஷு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மெத்தடில் அப்படியே நிமிர்ந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம ஆர்ட் மெட்டீரியலில் பார்த்துருவோம். இது ஃப்ளாட் ப்ரெஷ்னு சொல்லுவோம். ஃப்ளாட் ப்ரெஷ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெயின்போ பிராண்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு கேம்லின்லையும் கிடைக்கும். ஓகே, கேம்லின் நான் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. சரி, இது கேம்லின் கம்பெனி. இதில் பார்த்தோம்னா சிந்தட்டிக் ப்ரெஷ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் கோல்டன் கலரில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாகவே எல்லாருமே இது தான் பார்த்துருப்போம். தென் இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது பார்த்தோம்னா கேம்லின் கம்பெனியில் நம்பர் 12ன்னு இருக்குது. சரியா? இது வந்துட்டு போஸ்டர் கலர், வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறதுக்கான பேப்பர், அதாவது கேன்சன் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திக்கான பேப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெயிண்டிங் சீக்கிரம் கற்றுக்க முடியும். நம்மளுக்கு பேப்பர் ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் பேப்பர் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி A5 சைஸில் நான் வாங்கி வச்சுருக்கேன். போஸ்டர் கலர், வாட்டர் கலர் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் பெயிண்டிங் கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா வாட்டர் கலரை விட போஸ்டர் கலரை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. போஸ்டர் கலர் பார்த்தோம்னா பேப்பர் கேஸ்டல், டோம்ஸ் அண்ட் கேம்லின் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த போஸ்டர் கலர் பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுமே சேம் தான் இருக்கும். நானும் எல்லா பிராண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சரி, இது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பேக்கு 15 ஷேட்ஸில் இருக்கிறதுனால இந்த வீடியோக்காக நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். 15 ஷேட்ஸில் பார்த்தோம்னா இது 250 கிட்ட வருது. ஸோ இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேனே, இதோட பாட்டில் பார்த்தோம்னா குட்டி குட்டி பாட்டில் தான். ஜஸ்ட் இது ஒரு அளவு பார்த்தோம்னா 10 ml பாட்டில் தான். ஓகே, 10 ml, 50 ml அண்ட் 100 ml அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வெறும் 10 ml. இதே போல் இன்னொரு பாட்டிலும் இருக்கும். அது பார்த்தோம்னா ஃபேப்ரிக் கலர் சொல்லுவாங்க, ஃபேப்ரிக் அக்ரிலிக் கலர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வேறு, இது வேறு. சரியா? போஸ்டர் கலரும் தனியாக பார்த்து வாங்குங்க. ஃபேப்ரிக் கலர் அப்படிங்கிறது துணியில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெயிண்ட்டு. இது போஸ்டர் கலர் அப்படிங்கிறது பேப்பர்லையும் யூஸ் பண்ணலாம். இதுவும் யூஸ் பண்ணலாம். இது ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். இது யூஸ் பண்ணும்போது பேப்பரில் ரொம்ப சைனிங்காக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது போஸ்டர் கலர், இது நல்லாயிருக்கும். இதுதான் மேக்ஸிமம் பேசிக்காக இருக்கிறவங்க இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக இப்போ பார்த்தோம்னா இதில் பெயிண்ட் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா இதில் 60% தான் எடுத்தது. இதில் நிறைய வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு மேலே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரஷ்ஷை நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா பார்த்தோன்னா இந்த இடத்துல பிடிக்கலாம். நம்ம இந்த இடத்துல பிடிக்கும்போது நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் எப்பவுமே பேப்பரில் டச் ஆகக்கூடாது. அப்படி டச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே பெயிண்ட்டு இல்லை அழுக்கு அது மாதிரி படிச்சுட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கையை பேப்பரில் டச் பண்ணாமல் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் ப்ரஷ்ஷை வச்சுட்டு அப்ளை பண்ணுறேன். இது ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி, ஓகே, இந்த சர்ஃபேஸில் நம்ம பண்ணலாம். பட் இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு இப்படி பண்ணுறது கூடாது. இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ப்ரஷ்ஷை இப்படி வச்சுட்டு இப்படி அப்ளை பண்ணக்கூடாது. இது ராங்கான வே. ஸோ எப்பயும் பார்த்தோம்னா ஃப்ளாட் ப்ரஷ்ஷாக, இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி லைன் போடலாம். இதை போட்டுட்டு அப்படியே ரிப்பீட்டடாக வரணும். ஸோ இப்படி கீழே இன்னொரு கோட்டிங் இப்படி வரும். ஸோ எப்போவுமே பார்த்தோம்னா இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷு ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கலாம். இது ஈஸியான வே. ஓகே, அதை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ப்ரஷ்ஷை வந்துட்டு இந்த மாதிரி வெர்டிக்கலாக வைக்கிறது. ஸோ இது ஃப்ளாட். ஓகே, இப்போ நம்ம அப் டு டவுன் அப்படிங்கும்போது கூட இப்படி வரலாம். பட் இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃப்ளாட்டாகவே எந்த டைரெக்ஷனில் பண்ணாலும் அது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரியே நம்ம ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட்டு, இந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஃப்ளாட்டை மாற்றிக்கணும். இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷனை இப்படி இந்த ஃப்ளாட்டில் வந்துக்கணும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஈஸியாக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணும்போதுமே எப்போவுமே பார்த்தோம்னா ஒரு இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இப்படி மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ பெயிண்ட்டு நம்ம ஒரு இடத்துல கண்டினியூஸ் பண்ணுறோன்னா, இப்போது நான் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல பண்ணும்போது அப்படி இதோட
கண்டினியூவாக எங்கேயும் கேப் விடாமல் ஃபுல்லாக இப்படி கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். மேக்ஸிமம் பெயிண்ட்டு ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கும். எங்கேயும் அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இல்லை நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபுல்லாக அந்த பாக்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு வெளியே வராமல் இன்சைடில் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வரணும். சரி, இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வரணும். இது ஈவனாக இருக்கும் கரெக்டாக. ஓகே, இப்போ பார்த்தோம்னா ரவுண்டு ப்ரஷ் எடுத்துருக்கேன். ஸோ ரவுண்டு ப்ரஷ்லுமே சேம் இந்த இடத்துல தான் பிடிக்கிறேன். இந்த ரவுண்டு ப்ரஷ்ஷை பார்த்தோம்னா பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரொம்ப திக்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ப்ரஷ்ஷை எப்படி எடுத்துருக்கேன் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ்ஷை வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்போயும் மூவ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வைக்கிறேன்னா இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஓகே, ஸோ மேலேருந்து இப்படி கொண்டு வரலாம், இல்லை பாட்டம்லேருந்து ப்ரஷ்ஷை வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் மாற்றிக்கணும். இப்படி மேலே போகிறோம், அதாவது பாட்டம்லேருந்து டாப் போகும்போது ப்ரஷ்ஷை இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுட்டு நம்ம இப்படி கொண்டு போகலாம், தப்பு இல்லை. பட் இங்கேருந்து இப்படி கொண்டு போகக்கூடாது, ப்ரஷ்ஷை உங்களுக்கு மடியும். இப்படி கொண்டு போகும்போது ஆப்போசிட்டில் ப்ரஷ்ஷுங்கெலாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போயும் பார்த்தோம்னா மேலேருந்து ஓகே இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி டாப் டு டவுன் இப்படி இழுக்கலாம். இல்லைன்னா இந்த சைடு வச்சுட்டு டவுன் டு டாப் அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியான ஒன்று. அதே போல் ப்ரஷ்ஷை வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி வளைக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வளைக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ப்ரஷ்ஷை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரஷ்ஷு மட்டும் அந்த சிந்தட்டிக் இருக்கு இல்லையா, அந்த சிந்தட்டிக் மட்டும்தான் பேப்பரில் படணும். இந்த மெட்டலெல்லாம் படக்கூடாது. அந்த மெட்டல் படாமல் ப்ரஷ்ஷை மட்டும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஸ்லாண்டிங்காக இருக்கும். கையில் ப்ரஷ் இருக்குது, ப்ரஷ்ஷை வந்துட்டு ஸ்லாண்டிங்காக இருக்கணும், இல்லை வெர்டிக்கலாக இருக்கலாம். சரியா? ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக படுக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்துட்டு பேப்பரில் அந்த ப்ரஷ்ஷோட நரம்பு மட்டும்தான் படணும். அந்த மாதிரி நம்ம படுற மாதிரி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். வச்சு கரகரகரன்னு தீட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ரஷ்ஷோட நாரெல்லாம் சுத்தமாக போயிடும். அப்புறம் நம்ம பண்ண பெயிண்டிங் சுத்தம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட் நிறைய இருந்தது அப்படின்னாக்கா அதை வேறு எங்கேயாச்சும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளுக்கு தண்ணியுமே வந்துட்டு ரொம்ப அழுக்காகும். இந்த மாதிரி பெயிண்ட் எடுக்கிறோன்னா இந்த பெயிண்ட்டை வந்துட்டு பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறத கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக பேப்பரில் படிகிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பாதி பெயிண்ட் எடுத்து பேப்பரில் வச்சுட்டு தீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பெயிண்ட்டே இல்லாமல் ப்ரஷ்ஷை வச்சு தீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரஷ்ஷில் எப்போயும் பெயிண்ட் இருக்கணும். பெயிண்ட் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக கரெக்டாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு பெயிண்ட்டு. ஸோ ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது இவ்வளோ தான். இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இழுக்கக்கூடாது. ஓகே, இப்படி கீழே வச்சுட்டு இப்படி ஆப்போசிட்லலாம் எடுக்கக்கூடாது. அதே போல் இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு ஓகே இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்மளால் இப்படி வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ராங்கான வே. ஆப்போசிட்டில் போகக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக பிடிச்சிட்டு சின்ன லைனை கூட அழகாக போடுங்க. அதுதான் கரெக்டான வே. ஒரு ஃப்ளவர் பாட்டை ஒன்று ட்ரா பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சரியா? இது கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்கு டைமு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ட் 2ல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் பாட்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே, பை.